ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், சோகமான சம்பவம், ரொம்ப வருத்தமான சம்பவம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வீடே சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க ரெண்டு பேரை, விஜய் பார்வதி அண்ட் கமருதினை. ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க சத்தியமாக புரியல. இதையும் வந்து விஜய் சேதுபதி தட்டி கேட்பாருன்னு தெரியல. ஏன்னா ஆமாம், இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் பிரேக்கு எல்லாருமே பண்ண விஷயங்கள் தான் இவங்க அதிகப்படியாக பண்ணாங்க. அதனால் வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாரு. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து. அவங்களுடைய அத்தியாவசிய தேவையான முட்டை, டீ, காஃபி, பால் எல்லாத்தையும் கட் பண்ணார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதை எல்லாருமே சேர்ந்து ஒரு இதுவாக இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து இருக்கோம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு இனிமேல் உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம், நீங்கள் இனிமேல் தனியாக பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தண்டனை கூடயே நீங்கள் வந்து தனியாக இனிமேல் பேசக்கூடாது, உங்கள் கூடயே நாங்கள் சுற்றுவோம், இந்த மாதிரி புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்கள வந்து தனியாக பேசவே விடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பேசக்கூடாதுன்னாங்க, முடியாதுன்னாங்க. அப்போ நாங்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருவோம் நாங்கள். அது எப்படி அப்படின்னும் போது மற்ற ஹவுஸ்மேட்ஸும் முடியாது, அது எனக்கு ஃபேராக தெரியலன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யணுன்னாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த வேலையை நீங்கள் செய்ய வேணாம் பெருமிதன்மை பேசுனாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அதுக்கு காரணம் நாங்கள் தான் இவங்க தான் சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க. அதுவும் விக்ரமில் கேவலமாக பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப மோசமாக பேசுகிறார். உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படின்ட்டு அவர் திரும்ப கேட்குறாரு. வினோத் உள்ளே பூந்துட்டு அதை உடைக்கிறாரு. பார்த்தா அந்த வேலையை இவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் சாரின்ட்டு போகிறாரு, போய் காது குடைகிறாரு. என்னையா நடக்குது உங்களுக்குலாம்? இவங்களாம் பார்த்தா கிள்ளுக்கிற மாதிரி இருக்கா? இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அது பிக் பாஸஸ் நீங்கள் நடத்திடுவீங்களா? எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னையா அது நடக்குது? நம்ம ஹவுஸ் மேட்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டுங்க பா, ரொம்ப கேவலம். எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து ஒரே டைமில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஃபீல் பண்ணுறாரு. விட்டா அழுதுவார் போல இருக்குது. விஜய் பார்வதியும் சொல்கிறாங்க, என்னடா இது, நம்ம நேற்று நான் ஃபுல்லாக வெசிலாசிங் பண்ணேன்டா, நீ ஃபுல்லாக பெருக்குன, எவ்வளோ வேலை செஞ்சேன், கடைசியில் குற்ற உணர்ச்சியெல்லாம் நம்மளை வந்து அசிங்கமாக கலாய்க்கிறானுங்க. இவனுங்க முதல் கொடுத்த பனிஷ்மெண்ட் நம்ம செய்யணும் அவசியமாக என்ன? அவர் என்ன சொல்கிறாரு, அதுவும் கரெக்ட் தான், பேசாமல் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது, இவனுக்கு இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சைலண்ட்டாக இருந்திருக்கலாம் போல இருக்குன்றாரு. ஆனால் அது பயந்து பண்ணுற மாதிரி இல்லை. இவங்க சொல்லி இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா இதனால தான் இது நாங்கள் சொன்னதுனால தான் பேசாமல் வந்து ஒரு மாதிரி இலக்காரமாகிடும். அதுக்கு நம்ம சொன்னது செஞ்சிருவோம்டா, பனிஷ்மெண்ட்டை செய்வோம். இவங்க யார் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு? நீ பனிஷ்மெண்ட்டை கொண்டு பண்ணுறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீ பேசாமல் இருந்தால் நான் பேசாமல் இருக்கணுமா? அப்புறம் எங்கே அவங்களோட தனித்தன்மை போயிடுதுல்ல, அடுத்தவங்க கட்டுப்பட்டு போயிடல. நீங்கள் என்ன அடிமையா? என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கீங்க, பனிஷ்மெண்ட்டான்னு சொல்லு. ஆமாம், தப்பு பண்ணிட்ட, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நடந்து போச்சு, அதெல்லாம் கட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்னென்னா இவங்க வந்துட்டு நார்மலாக ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு அந்த இடத்த தொடச்சா போதும், இந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளை. இப்போ பனிஷ்மெண்ட்டுனால 2 வாட்டி துடைக்கணுமா? ஏன் இது இதெல்லாம் ஓவராக இல்லை? அப்படி கேட்டால் பனிஷ்மெண்ட்னா அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்குமா? அமித் சொல்கிறாரு. பனிஷ்மெண்ட்டாக கஷ்டமாக இருக்கும். சரி, இது வரைக்கும் உங்களுக்குலாம் என்னென்ன பனிஷ்மெண்ட் வந்திருக்கு? நீங்கள் யாருமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே கரெக்டாக வந்திருக்கீங்க. காலையில் வந்துட்டு கனி கூட தான் போடாமல் போனாங்க, பிக் பாஸ் கூட தான் சொன்னார். எத்தனை வாட்டி பிக் பாஸ் கனிக்காக வந்துட்டு மைக்க மாட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் அந்த இதை பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க நல்லவங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தனாலும் இவங்க கெட்டவங்க. என்ன இது? இதில் வேறு இன்னொரு பனிஷ்மெண்ட் வேறு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேறு வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா லிவிங் ஏரியாவுக்கு எப்போயுமே வந்து நம்ம கமருதீன் லேட்டாக தான் வருவார். இப்போ அதை பிடிச்சிட்டாரு, எல்லோரும் பிடிச்சிட்டாங்க. இனி அவன் லேட்டாக வந்தாலும் நம்ம கேட்கணும், இல்லைனா இதையும் ஏதாவது கை வச்செல்லாம் வச்சுருவார். பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நம்மளோட அடுத்த பொருளை கை வைப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாவம், ரொம்ப ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கலங்கரமாக ஆகிட்டாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா தான் வந்துட்டு டாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாடிட்டு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, இதுக்கு உண்மையிலேயே விஜய் சேதுபதி வந்து தீர்ப்பை கரெக்டாக கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை அடி இனிமேல் இன்னும் நிறைய அடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.